நேற்று வந்து விசித்ரா மேம் அர்ச்சனாக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஏன் இப்படி எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகாமல் தனியாகவே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க, யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க மேம், யாராவது பேசினா தானே நானும் போய் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு விசித்ரா மேம், அவங்க பேசலைன்னா நீ போய் பேசு, நீ போய் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணு, ஏன் எப்போயுமே தனியாகவே இருக்க? அவங்க வந்து எல்லாரும் உடஞ்சு போய் வந்திருக்காங்க. எவ்வளவோ வந்து வெளியில் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்க ரொம்ப நம்பினவங்க ஏமாற்றிருப்பாங்க, யாராவது பின்னாடி பேசியிருப்பாங்க. ஸோ என்னையுமே இப்போ நிறைய பேர் பின்னாடி பேசியிருக்காங்க. அவங்க யாருமே வந்து என் ஃபேஸை பார்க்குறதுக்கு கூட அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். எனக்கு பார்க்கவே தெரியுது, நிக்சன்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான். எல்லாரும் உள்ளுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க, பட் வெளியே காமிக்காமல் சும்மா சிரிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எல்லோரும் நடிச்சுட்டு இந்த சென்ஸ் கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராமா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசலைன்னா கூட நீ பேசு, ஏன்னா நீ ஒரு வேளை இது மாதிரி வெளியே போயிட்டு வந்திருந்தா நீ இவ்வளோ கூட மிங்கிளாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக உன்னால் முடியாது, பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் இன்னும் இருக்கு, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இல்லை மேம், நான் நாளைக்கே அனுப்பிச்சுட்ட கூட சந்தோஷமாக போயிடுவேன் மேம், ஐம் ஃபுல்ஃபில்டு மேம், அந்த ஏவிலாம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விசித்ரா மேம் சொல்கிறாங்க, அப்போல்லாம் சொல்லாத, ஃபினாலே வரைக்கும் போகணும், ஃபினாலேயில் நிற்கணும், அதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அர்ச்சனா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ விசித்ரா மேம் சொல்கிறாங்க, என்னெல்லாம் பேசினதெல்லாம் கேட்டால் நான் யாருக்கிட்டையும் பேசவே முடியாது, ஸோ அப்படிலாம் நினைக்காத, யாருமே உங்ககிட்ட பேசலைன்னா நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு அது ஒரு சின்ன பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.